பாத்துக்க யாரு இப்படிலாம் அன்னைக்கு சாமி இறங்குச்சு. அந்த மாதிரி ஒரு ஆத்தா கூட்டத்துல சாமி வந்து இறங்கி ஆடி அந்த மாதிரி ஆடி விழுகுது வாரு. எங்கப்பா தூக்க கலக்கத்துல தூங்கி விழுகுதாடா? நான் சாமி வந்து விழுகுதாக்குன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இப்படி அந்த காலத்துல சாமி இறங்குச்சு. இன்னைக்கு என்னை பத்த ஆத்தாக்கு என்ன செய்யுமா, புருஷங்காரன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா அதை நினைக்கிறது இல்ல. 1000 ரூபாய் புருஷங்காரன் சம்பாதிச்சுட்டு வரான்னா இந்த ஆத்தா என்ன செய்யுது, 9 குழுவை வாங்கி வைக்கிறது. 9 குழு. என்னென்ன குழு வாங்கி வைக்கிறது? ஆசீர்வாதம்னு ஒரு குழு, எல்என்டின்னு ஒரு குழு, விடியல்னு ஒரு குழு. இந்த குழுக்களை பூரா வாங்கி வச்சோன்னு புருஷங்காரன் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோன்னு இந்த ஆசீர்வாதம் ஏன் அந்த குழுவுக்கு பேர் வச்சேன்னு தெரியுமா? ஏன் முத லோன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஆள் வரும்போது என்ன செய்வான் தெரியுமா, என்னை வித்த ஆட்டாக்க அந்த குழுக்காரனை கொடுக்குற அந்த மேனேஜரை பார்த்து பாயை எடுத்து விரிச்சு போடுறது, சேரை தூக்கி போடுறது, காப்பி போட்டு கொடுக்குறது, சார் வந்துட்டாரு வணக்கம் செலுத்துறது. இந்த லோன் வாங்குற வரைக்கும் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. இந்த லோனை வாங்கிட்டு திருப்பி காசு கேட்க வருவான்ல, குட்டியாண்டவரே நீ இருக்கிறது உண்மையாதான் அவன் காலு கை ஒடிஞ்சு போயிடும், இந்த பக்கத்து வரவே கூடாது. திருப்பி காசு கட்ட போகும்போது இந்த ஆசீர்வாதம் ஒரு லோன் பண்றாங்க. இதுக்கு பேரு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? இவன் லோன் வாங்கும் போது இந்த அம்மா 15 தடவை கும்பிட்டு லோனை வாங்கிடும். திருப்பி அந்த அம்மா 1000 தடவை அந்த அம்மாவை பார்த்து இவன் கும்பிடணும் 1000 தடவை. அந்த லோனை கட்டி விடுங்களா சீக்கிரமா, ஆத்தா அந்த லோனை சீக்கிரமா கட்டி விடலன்னு ஏழை போயிடும் ஆத்தா அப்படின்னு சொல்லி இவன் 1000 தடவை கும்பிடணும். அதுக்கு பேரு திரும்பி கும்பிடுறதுக்கு பேரு ஆசீர்வாதம். இதை காட்டிலும் ஒண்ணு விடியல்னு வச்சிருப்பாங்க. எதுக்காக விடியல் லோனு? காலையில விடியறதுக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால பாயை வச்சுட்டு விளக்க பொருத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இல்ல இந்த லோன் வாங்குறவரு ஏன் எதனால உட்காந்துருக்காரு? வேற ஒண்ணும் இல்ல. இந்த பொம்பளை வந்து காசு கட்ட மாட்டேங்குது. காலையில விடியறதுக்கு சாணியை கரைச்சு தெளிச்சு கொடுக்க இந்த பொம்பளை வெளியில வந்துதானே ஆகணும். அப்படியே பிடிச்சி வாங்கிட்டு வரும். இதுல ஒரு சில பொம்பளை என்ன செய்யும், வேலிக்கிற தூர்ல படுத்துக்கிட்டு ஆத்தாவுக்கு குளிர் ஆச்சல் போய் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். இருந்தாலும் ஏன் வரவுக்கேற்ற செலவு பண்ணணும். வரவுக்கேற்ற செலவு பண்ணலைன்னா ஏகப்பட்ட குடும்பம் தரிசா போய் நிக்கிறது தான் காரணம். அதனால சொல்றேன், நீங்க எல்லாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்களை நடத்தணும் என்பதை எடுத்து கூறி எனக்காக 50 ரூபா அன்பளிப்பளித்திருக்காரு. அப்படிலாம் இந்த கடனை வந்து ரன்னு வட்டிக்கு பார்த்தா ஆத்தாக்க வாங்கிக்கிட்டு எப்படி மேல்வர் மருவத்தூருக்கு எப்படி பெறப்படுது? ஒரே குறுப்பு சேலை, எப்படி ஒரே மஞ்சள் சேலை சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு என்னை பார்த்தா ஆத்தாக்க எப்படி கிளம்பிட்டாடா மேல்மருவத்திற்கு, கிளம்பிட்டாடா ஆத்தா கிளம்பிட்டாடா, கிளம்பிட்டாடா ஆத்தா கிளம்பிட்டாடா, டூரிஸ்ட் பஸ் ஏறி கிளம்பிட்டாடா, டூரிஸ்ட் பஸ் ஏறி கிளம்பிட்டாடா, கிளம்பிட்டாடா ஆத்தா கிளம்பிட்டாடா, டூரிஸ்ட் பஸ் ஏறி கிளம்பிட்டாடா. 1/2 கிலோமீட்டர் போறது வரைக்கும் வண்டி நல்லாத்தையும் போகும். 1/2 கிலோமீட்டர் போன டிரைவர் சாமியா? டிரைவர் சாமி, டிரைவர் சாமி என்னவா? அந்த ஆத்தாவுக்கு சாமி எனக்கு முறுக்கு எடுக்குமாறு. டிரைவர் சாமி என்ன சாமி? உடனே அவன் சொல்லுங்க சக்தி, சக்தி சக்தி சொல்லுங்க சக்தி அப்படின்னு. வேறடா ஆத்தாவுக்கு நல்ல குத்து பாட்டு போடுறியாப்பா அப்படின்னு கேட்க. இவன் அருணாக்கவர்லாம் புருப்புருன்னு இந்த அம்மா பாக்குற முறுக்குற எடுக்கிற பார்த்தோன்னே ஸ்டேரிங்க விட்டு என்ன பாட்டு கேட்கறியா அதை போடுறியா ஆத்தா அப்படின்னு. இவன் உடனே என்ன பாட்டு கேட்பாரு இந்த ஆத்தா கேட்க. அந்த ஆளுமா டோலுமா பாட்டு இருக்கா, அந்த ஆளுமா டோலுமா பாட்டு ஆத்தா கேட்குதான் குத்து பாட்டு போடுற மாதிரி. எப்படி ஆளுமா டோலுமா தள்ளக்கடிமா பேச்சு கழிச்சு திருத்து மாடுமா, ஆளுமா டோலுமா தள்ளக்கடிமா இப்படி 3 ஒம்பளை மாத்தி மாத்தி குத்தும்ல. இதை பார்த்துட்டு டிரைவர் என்ன ஸ்டேரிங்க விட்டு ஒரு குத்து குத்தியா பாரு. எங்க புளிய மரத்து தூர்ல விட்டு ஒரே குத்து. ஒரு ஒம்பளைக்கு குண்டி மூட்டு விளைவிக்கிறோம், ஒரு ஒம்பளைக்கு கை மூட்டு விளைவிக்கிறோம். எதுல வேணாலும் விளையாடலாம், ஆனா ஆத்தாட்ட மட்டும் விளையாடக்கூடாது. டிரைவர் எங்க இருப்பேன் தெரியுமா? பார்த்தா உச்சி கொப்புல தொங்கிக்கிட்டு இருப்பேன் வவ்வா மாதிரி. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்களாம் சிந்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன், நாட்டில் நடக்கிறத நல்லது கெட்டதை சொல்லக்கூடியவன் தான் கோமாளி. ஆகையால இதெல்லாம் சொல்றேன், நீங்களாம் சிந்திக்கணும் என்பதை எடுத்து கூறி என் நகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாகி வம்பரம்பட்டி என்று சொல்லக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ குட்டியாண்டவர் திருக்கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும் நாடகம். இந்த வள்ளிதிரும் நாடகத்தில் நடிக்கவிருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும், தனக்கு நிக தானே என்று வெற்றி கொடி நாட்டி வரும் நடிப்பிசு வேந்தன், கம்பீர நடிகருமான அவர் கால் பதிக்காத இடமே கிடையாது. அதே சொல்ல போனா
எனக்கெல்லாம் முன்னதாக வந்து இந்த நாடக உலகில் ரொம்ப கொடி கட்டி பறக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர், அதே சொல்ல போனா தனக்கு நிகர் தானே என்று வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய வெண்கல பொருளுக்கு சொந்தக்காரமான மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த SP சிவபாலன் அவர்களிடம் வேலன் வேலன் விருத்தர் ஒருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு என்று எதுகை மோனியோடு பேசக்கூடிய வெண்கல குரலுக்கு சொந்தக்காரியமான உலக நாடுகள் பூரா ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காரைக்குடியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த M. லட்சுமி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். கழகம் ஒன்றை கைத்தொழில் என்று கற்றுக்கொண்டு புராண புயல், இதிகாச சுடர், சங்கீத சங்கமாக விளங்கக்கூடிய உலக நாடுகள் ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கூடிய இளம் வயதிலேயே இளம் புயல் என்ற பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, அதே சொல்ல போனா மேலப்பட்டுவை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்களுடைய புதல்வருமாகிய K. அஜித் குமார் அவர்களிடம் நாடு கழக பிரியராக நடிப்பார்கள். அருமையான முறையிலே வாசித்து காட்டின அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன பெட்டிக்கான அப்படி சுறுசுறுப்பா காலையில விடிய வரைக்கும் பக்கா மேலமாக இருக்கிற ஆறுபடிய கலையரசு எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் இசைக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய படித்த பட்டதாரிமான, அதே சொல்ல போனா எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி இசைத்து பாடக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை மருங்காபுரி கண்டெடுத்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் ஹார்மோனியத்தை இசைத்து காட்டுவார். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய இடையே சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். கோச்சு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, சம்பந்தம் உண்டு
அருமையான பாட்டு, அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான முறையில் பாடின. அதே சொல்ல போனா இன்றைய மிருதங்க சக்கரவர்த்தி கோடகிரி குமரன் இள வயதிலேயே பரபரப்பாக வாசிக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆவலார் கோயில் கண்டெடுத்த முத்துராஜ் அவர்கள் மிருதங்க தோழக்க தமிழா. என்ன கொலுசு காணமாண்ணே? கொலுசு காணமா? அது என்னன்னா ஒரு கொலுசு ஒண்ணு காணமா? தயவு செய்து யாரும் எடுத்துருந்தீங்கன்னா வந்து கமிட்டியில அவங்க வாசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. அதனால என்னன்னா ஒரு சின்ன பிள்ளையுடைய கொலுசு அணைய கலண்டு விழுந்துருச்சு. தயவு செய்து எடுத்தவங்க யாரா இருந்தாலும் விழா கமிட்டியிடம் கொண்டாந்து கொடுங்க. ஏன்னா குட்டியாண்டவர் சன்னிதானத்துக்கு முன்னால அந்த பிள்ளையுடைய கொலுசு போச்சுன்னா அது மனசுக்கு அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, எடுத்துக்கொண்டு வச்சிருக்கவங்களுக்கும் அது நல்லபடியா இருக்காது. ஆகையால இந்த குட்டி ஆண்டவருடைய அருள் உங்களுக்கு சத்தியமா கிடைக்கும். நீங்க அந்த கொலுசை யார் எடுத்திருந்தாலும் இந்த எடுத்தாந்த அவகிட்ட வந்து கொடுங்க. இல்லைன்னா நீங்க மைக் செட்டு காட்ட வந்து கொடுங்க, வாங்கிக்கிடுவாங்க. எடுத்தாலும் சரி பார்த்தாலும் சரி. ஆமா, அதோட யாரும் எடுக்கலன்னு சொல்லல. உங்களுக்கு நிறைந்த செல்வத்தை குட்டி ஆண்டவர் அவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. தயவு செய்து அந்த கொலுசு ஒண்ணு. ஆனா பெரியார் கொலுசா சின்ன கொலுசானே? குழந்தை விட்டா குழந்தை விட்டு. தயவு செய்து சொல்றேன், நம்மளுடைய கோயிலுக்கு வந்துட்டு யாரும் கொலுசு காணாம போகக்கூடாது. ஆகையால கீழே இருந்தா எடுத்தாந்து கொடுங்க என்பதை எடுத்து கூறி நாடகத்தில் நன்றி வணக்கம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அதிரடி மன்னனா சொல்லக்கூடிய KR ராஜா அவர்கள் பல வாத்தியத்தை சேர்த்து காட்டுவார். என்ன தாளம் போட்டு மாங்கடி சார் என்ன மாப்பிள வாசிப்பாரு. எப்ப வாசிப்பாரு? என்ன நீங்க ஓட்ட கேட்டுட்டு போறீங்களா? என்னென்ன இப்ப என் பேரை சொன்ன நான் பாடினா இல்லையா? ஆமா. தம்பி பேரை சொன்ன வாச்சானா இல்லையா? ஆமா. காரணம் என்ன? என்ன காரணம்? வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கணுமா? உழைக்கணும். ஊர் காசு என்ன சும்மாவா இருக்கு? என்ன உட்காந்து பேரை சொன்ன புழுக்கு புழுக்கு தட்டிட்டு விட்டு போறியா? காலையில 2000 3000 இப்ப ராஜானே தயங்குறது வேற, நம்ம ஊர் நாடகம் புரியுதுங்களா? சொல்லில மறைக்கா வாசிங்க. யாரும் வந்து ஒண்ணு கேட்கலாம் மாட்டாங்க. கரெக்ட் டயத்துக்கு யார் யார் அனுப்பணுமோ அதெல்லாம் கரெக்டா அனுப்பிச்சுடுவான். சரிங்களா? நீங்க ஒன்னும் டயத்தை பார்த்து வந்து நீங்க வந்து இங்க வந்து இது பண்ண வேணாம். சரியா? ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன். வாசிங்க. உங்க பேரை சொன்னா என்னமோ வாசிட்டு போறீங்க. அதானே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த தளபதி படம் இருக்கு பாத்தீங்களா? தளபதி படம் ரஜினி சார் படம் பாத்துறீங்களா? இது எதுக்கு நான் அந்த பாட்டு சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அதை யூஸ் பண்ணாங்க அந்த படத்துல. அதனால அந்த பாட்டுல, அந்த தளபதி பாட்டுல காட்டு கோயில மனசுல பாட்டு இருக்குல்ல, காட்டுக்குயிலே அந்த பாட்டு வாசி பாப்போம். அங்க வச்சிருப்பாங்க, இங்க வாசி. காசு கொடுக்குறாங்க. அங்க வந்து ஒரு 50 மியூசிக் வச்சு வாசிப்பாங்க. இங்க 4 பக்கம் மேலமா இருந்தாலும் நீங்க எப்படி வாசிச்சு காட்டுறீங்க, உங்க திறமையை காட்டுங்க. போடு.
வந்திருக்கியாப்பா? இதுக்கு வேற 4000 சம்பளம் வேற. கிங்கிணி தாளம் போட்டு மாங்கனி சுவையிட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய காசிநாதன் அவர்கள் தாளத்தை இசைத்தார். ஆமா, சின்ன விஷயம். அண்ணன் கரெக்டா அந்த பாட்டு வாச்சார்ல. ஆனா அதே மாதிரி நீங்க மம்டி மாதிரி அண்ணிய பாருங்க. மம்டியார் மாதிரி அண்ணிய ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான மேல கண்ணை கவர் காட்சி அரங்கம் ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான பாலா குணா சீன் கம்பெனி உரிமையாளர் KPS காசிநாதன் அறந்தாங்கியை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் சீன் அமைத்திருக்கிறார். இந்த சீன் கம்பெனில 50 பேர் வேலையாத இன்னைக்கு ஓனரே வந்து கட்ட ஆரம்பிச்சாரு. ஆமா, இன்னைக்கு அருமையான முறையில சீன் அமைச்சிருக்காரு. என்ன காரணம் அம்பட்டு கொரோனா. ரொம்ப சீரோடு சிறப்போடு அருமையான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெல்ல தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்கு சவுண்ட் சர்வீஸ் ஒரு மைக் செட்டை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு பிள்ளை பேறுகாலம் பார்க்குற மாதிரி, ஏன்னா அந்த குழந்தை வெளியில வந்தாத்தேன். அப்படி அருமையான முறையில் இன்னைக்கு ஒளி மதித்தபடியே மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராக்கம்மா நன்றி வணக்கம். சாப்பாடு தடை சிறந்த ஏற்பாடு, ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை. ஆட்டு முட்டையா? ஆட்டு கொட்டாதாங்க இருக்கு, முட்டை எங்க இருக்கு? அப்படி ரொம்ப சீரோடு சிறப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு. அவர்களுக்கு நன்றி வணக்கம். ஒரு நாடகத்தை தொலைநோக்கு பார்வையோடு ரொம்ப சீரோடு சிறப்போடும் இன்னைக்கு உலக நாடுகள் பூரம் யூடியூப் சேனல் வைத்து உலக நாடு பூரம் அப்படியே பார்த்தா ஒளிபரப்பு பண்ணக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனது ஆருயிர் தம்பி, அதே சொல்ல போனா வீரமங்கலத்தை சேர்ந்த அஜித் அஜய் அவர்களுடைய வீடியோ கவரேஜ் நீங்க பார்த்தா நாளைக்கு இந்த நாடகத்தை லைவா நீங்க பார்க்கலாம். ரொம்ப சீரோடு சிறப்போடும் இப்ப லைவான முறையில ஓடிக்கிட்டு இருக்கு. யார் வேணாலும் சேனலை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அஜித் அஜய் வீரமங்கலத்தை சேர்ந்த யூடியூப் சேனல். அது மட்டும் இல்ல ஏகே மீடியா யூடியூப்ல போடுங்க. ஏகே மீடியா அதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் லைவா காண்பிக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் நமது அஜித் அஜய் ஏகே மீடியா வீரமங்கலத்தை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் அவர்கள் ஒளிபரப்பாளர் அத்தனை பேர்களுக்கும் நன்றி இருந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொள்கிறோம். நன்றி வணக்கம். அது மட்டும் இல்ல இந்த நாடகத்தை அமைத்தருமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் எந்ததொரு நாடகமாக இருந்தாலும் முறைப்படி இசைத்து, அதே சொல்ல போனா முறைப்படி அமைத்து நல்லதொரு நடிகளை கூட்டியாந்து ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான மேல அமைத்தபடி கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், ஒரே ஒரு ஆட்டம் கிடையாது. என்ன ஆட்டம்? பித்தலாட்டம். அது ரொம்ப சீரோடு சிறப்போடு அருமையான முறையில் இந்த நாடகத்தை அமைத்திருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய வீரசேகர் அலியா நிலையை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார். அவருடைய செல் நம்பர் 95, அதே சொல்ல போனா 85 64 75 07. நல்லது ஒரு நாடகம் அமைக்கணும் என்று அவர்கிட்ட கொடுங்க என்பதை எடுத்து கூறி பொம்பளை பிள்ளைய கூட்டியாதாங்க விட்டுட்டு சுந்தரி யாரு அங்கே வைக்க மங்கே யாருப்பா யாரு சும்மா 500 லிட்டர் பரவலா அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. வருது வாரியா குழுக்கள் கண்ணி ஹாலிவுட் நடிகை மதிப்புக்கு மணிக்காரிய மணப்பாறையை சேர்ந்த புதுக்கோட்டையில் கூடிய அனிதா அவர்கள் டான்ஸ் காமி அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்கு மானே மா கோயிலே வாடி கொஞ்சம் தெத்தனைக்கு மானே மா கோயிலே அடிநானே மா கோயிலே அட கஞ்சமடு கம்புலத்த கஞ்சமடு கம்புலத்த பட்டம்பூச்சிடி உண்மையிலே தம்பி யார் பேரை சொன்னீங்க? அனிதா டான்சர் பேர். சொன்ன உடனே தம்பி அருமையா பாடினாரு. அட ஏயா நீனு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏ நல்லாதான் பாடுறாப்ல. இது என்ன மாசம்? என்ன மாசம்? ஆமா தப்பா தானே பாடுறேன்.
ஆடி மாசம் அடுத்த இது மாசம் ஆனி மாசத்துக்கு போய் ஆடி மாசம் எப்படியா நீ பாடலாம்? பாட்டுல பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்காரு. ஆல்ரவுண்டுக்காரருக்கு ஒரு கை தட்டுக்காரு, நல்லா கொடுங்க. பாட்டை மாத்தி பாடுப்பா. இதுக்கு ஒரு கைதட்டா? என்ன பாட்டு? ஆடி மாசம் தானே இருக்கு. இல்லப்பா, அதுல ஆடி மாசம். இது என்ன மாசம்? சரியா பாடணும்ல. ஒரு ஆழ்மணிய வாசிக்கிறீங்க, நீங்க சரியா பாடணும்ல மேடையில. ஆடி மாசத்துல போய் ஆடி மாசம்னு பாடலாமா? தெரியாம பாடிட்டேன். இந்த மேடோட சரி, இனிமேல் இந்த பாட்டை பாடவே மாட்டேப்பா. அப்படியே ஒத்துக்குங்க. ஒழுங்க. நல்ல பாட்டை மாத்தி பாடுங்க. இந்த மாத்தி பாடுங்க. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க தானே வாடி தானே அப்பா. ஆடி மாசம் காத்தடிக்க மத்த நேரம் அடிக்காதா? உனக்கு வேணா எனக்கு வேணா. 12 மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க தானே காத்தடிக்கும் அங்க வேற ஒரு ஆத்தா கூட காத்தடிக்காம அப்படி விசிறிய வச்சு வீசி கிடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, காத்தடிச்சாலும் சரி இல்லாட்டினா இந்த பிள்ளை அடிச்சாலும் சரி பரட்டு பாத்துக்கிடுவோம். அதனால எப்படின்னா, பட்டம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, நேத்து வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடி. என்னது உருண்டு ரோட்ல ஓடுது. இன்னைக்கு சூப்பர் பேரு பரவலன்னு இருக்கிறா. உங்களுடைய பவனா நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த வாக்கப்பட்ட சீமை இவனா யமன் துப்பாக்கி துப்பாய சைவம் சிங்கம் திருப்பதி சாமி குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய உங்கள் எஸ்எம்ஏ அறிவுராஜா பவனா நடிக்க காத்துடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய நமது வம்பரம்பட்டி கிராமத்தார்களுக்கும் மற்றும் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தார்களுக்கும் நன்றி நன்றி வணக்கத்தை உரித்தாய்க்குரிய நன்றி வணக்கம். அது மட்டும் இல்ல, அந்த பாப்பாவுடைய கொலுசை காலையில விடியறதுக்குள்ள என்னை வெத்த ஆத்தாக்கா ஐயாக்கா யாரை பார்த்தாலும் சரி எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளுடைய சன்னிதானத்துல அந்த குட்டியாண்டவருடைய அருள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் என்பதை எடுத்து கூறி நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அவ்வளவுதான். அடிங்க மேல எடுங்க தாளம் இனிதான் நாடகம்.